அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் மனிதனுக்கு இறை அதிகாரமா என்கிற தலைப்பின் கீழ் எந்த ஒரு படைப்பிற்காவது இறை அதிகாரத்தை வழங்கப்படுமா, அதிலும் குறிப்பாக படைப்புகளில் மேன்மை பெற்ற படைப்பாக இருக்கிற இந்த மனித சமுதாயத்திற்கு இறை அதிகாரத்தில் ஏதேனும் பங்கீடுகள் இருக்கிறதா என்பதை ஒரு சில தகவல்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனுக்கென்று உட்பட்ட பிரதானமான அவனுடைய அதிகாரங்களும் ஆட்சியும் அவனுக்கே உண்டான வல்லமையும் அவனுடைய ஆளுமையும் எந்த ஒரு நேரத்திலும் பிற படைப்புகளுக்கு அல்லாஹ் பங்கிட்டு தருவது கிடையாது. அது மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பும் சரி, மனிதர்கள் படைக்கப்பட்ட பிறகும் சரி, எந்த படைப்பிற்குமே இறைவன் தனக்கே உரித்தான அந்த ஆற்றலை வல்லமை வழங்குவது இல்லை. ஆனால் சில மனிதர்கள், முஸ்லிம்கள், இறைவனுக்குரிய அதிகாரங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டதை போன்ற சில சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே உருவாக்கி அதை மார்க்க வியாபாரங்களாக மாற்றி மக்களுக்கு மார்க்க சட்டங்களில் தவறான விளக்கங்களை வழங்கி அவர்களும் வழிகட்டும் பிற மக்களையும் வழிகெடுக்கிற இடத்தில் இருப்பதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. எதில் நாம இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த இறை அதிகாரம் என்று சொன்னால் பிரார்த்தனை செய்வது அல்லாஹ்வுக்கு உரித்தானது என்று நாம் அனைவரும் விளங்கி வைத்திருக்கிறோம். அதே போன்று நாம் வணக்க வழிபாடுகளை செலுத்தினால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நாம் தலை வணங்குவதில் ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையும் ஆற்றலும் அல்லாஹ்வுக்கென்று உரித்தானது என்று புரிந்து வைத்திருக்கிற நாம் நம் மார்க்க சட்டங்களை இயற்றக்கூடிய காரியங்கள் இருக்கிறதே, அதில் ஆலிம் பெருமக்களுக்கு ஒரு பெரும் பங்கீட்டை அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலிருந்து பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் படித்தவர்கள் அவர்கள் பல்வேறு விதமான மார்க்க சட்டங்களை அறிந்தவர்கள். ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் ஒரு 60-70 வருஷம் அப்படின்னா 10 வருஷம் மார்க்கத்தை படிப்பதற்காகவே இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்றால் அப்ப கண்மூடித்தனமாக இவர்களை கடைபிடிக்கலாம் என்பதை போன்ற ஒரு பின்பம், ஆலிம்களை குறித்த ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆலிம்களும் அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆலிம்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தில் கடவுள்களை போன்று ஏறத்தாழ மதிக்கப்படுகிறார்கள். இது யாருடைய வழிமுறை என்றால் யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறை. இது யூதர்களை பொறுத்தவரை வேதத்தை மக்களுடைய பார்வைக்கு முழுமையாக கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவன் அன்னைக்கே அகப்பட்டிருப்பான். வேதத்தை வைத்து இவர்கள் என்னவெல்லாம் கையாடல் செய்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரிந்திருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். இது நபியின் மகள் ஃபாத்திமா கிடையாது, வேற ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ்ட்ட தகவல் வருது. ரசூலுல்லாஹ் உடனே கைகளை வெட்டும்படி கட்டளை இடுறாங்க. அந்த பெண் என்னன்னா காமிதியா கோத்திரத்தை சார்ந்த பெண். காமிதியா என்பது குறைஷி கோத்திரத்தில் அது ஒரு முக்கியமான குல கோத்திரம். அப்ப அங்க உள்ள முக்கியமான விஐபில ஒன்று சேர்ந்து நம்ம வீட்டுல உள்ள ஒரு பிள்ளையுடைய கை வெட்டப்பட்டா நாளை பின்ன அந்த பிள்ளை வெளியே போனா நிலைமை என்ன ஆகும்? நம்ம குலத்தை கோத்திரத்தை கேவலமாக பார்ப்பார்கள். அதனால நபி இடத்துல பரிந்து பேசுவோம். அவங்க எவ்வளவு தெளிவா காய் நகர்த்துறாங்க, நாம பேசினா பிரச்சனை வரும். நபிக்கு நேசத்திற்குரிய நபரை வச்சு பேசுவோம். யாரை வைத்து பேசலாம்? நபியின் வளர்ப்பு மகனான ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த மகன் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து பேச சொல்கிறார்கள். அவரும் விவரம் தெரியாமல் ஒரு இளைஞர். இது என்ன மாதிரி காரியம் நபி கிட்ட கேட்கிறோமே, நபியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிற விவரம் அறியாமல் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க.
ரசூல்லா கடும் கோபம் பட்ட இடங்கள்ல ஒரு 4-5 இடங்கள் 10 இடம் பார்த்தோம்னா அதுல முக்கியமான இடம் இது. கோபப்பட்டு உசாமா ரதியல்லாஹு அவர்களை கடுமையான முறையில் ரசூல்லா சாடுகிறார்கள். மக்களை அழைத்து விளக்கம் தரும் பொழுது, உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் வேத விஷயத்தில் எப்படி நடந்தார்கள் என்றால், அவர்களில் உயர்ந்தவர்கள் திருடினால் அவர்களை மன்னித்து விட்டார்கள். தாழ்ந்த மக்கள் திருடிவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹத்தை தண்டனை நிறைவேற்றினார்கள். இதனால ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழித்து விட்டான் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த வேதத்தை மறைத்து மக்கள் மத்தியில் உயர்ந்தவனுக்கு ஒரு சட்டம் தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டம்னு சொல்றாங்கன்னா, வேதத்தை மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போகல. படிச்சுட்டு அவன் கேள்வி கேட்டுருவான்ல, புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை இறைவன் பேசும்போது எனக்கு என்ன ஒரு பார்வை அவனுக்கு என்ன ஒரு பார்வைன்னு வருமா இல்லையா? இவன் பிரச்சாரமே இப்படி பண்ணிருக்கான்னு அவனுக்கு அப்படித்தான் எல்லாம் இறக்கி இருக்கிறான், உனக்கு இப்படித்தான் சொல்லி இருக்கிறான் பிரச்சாரமே. மக்களை மார்க்க விஷயத்தில் மடையர்களாக மாற்றினார்கள் இந்த யூதர்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய ரப்பானிகள் என்பவர்கள் தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட அந்த மார்க்க மதகுருமார்களாக இவர்கள் நம்பக்கூடியவர்கள். இவர்களை அல்லாஹ்வை விட்டு வணங்கக்கூடிய இணை தெய்வங்களாக மாற்றிவிட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே பேசுகிறான். எந்த கிறிஸ்தவனாவது பாதிரி கால விளவா செய்யறான்? பாதிரிமார்களை கடவுள்னா சொல்றான்? கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களை தங்களுடைய மார்க்க மதகுருமார்களை வணங்குகிறார்கள் அப்படிங்கிறான். இப்ப என்ன காரணம்? கடவுளின் சட்டங்கள் இவர்களுக்கு முக்கியம் இல்லை, இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் வழிமுறை இருக்கு, இது ரசூலா காலத்தில் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பாவம் செய்தவர்கள் பாதிரிமார்கள்ட்ட வந்து பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மரப்பலகையில் அமர்ந்து கொண்டிருப்பார். மண்டியிட்ட அந்த மக்கள், நான் இன்னென்ன தவறு செஞ்சிட்டேன், விபச்சாரம் புரிஞ்சிட்டேன், நான் வந்து வட்டி வாங்கி விட்டேன், திருடி விட்டேன் அப்படிம்பார். சரி, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் மன்னிச்சிட்டேன்னு என்ன அர்த்தம்? கடவுள் உன்னை மன்னித்து விட்டார். இவங்களா முடிவெடுப்பாங்க. மதகுருமார்களை கடவுளாக்கக்கூடிய வழிமுறை என்பது யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறை. அதான் இப்போது ஏறத்தாழ இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். மதகுருமார்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அது ஹக்கு தான், சத்தியம் தான் என்ற ஒரு மனநிலை. இதன் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிறது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் நபியை கண்டித்த ஒரு சில இடங்கள்ல முக்கியமான இடம், உஹது யுத்தம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் எதிரிகளால் தாக்கப்படுகிறார்கள். போர்க்களம்னா அடி விழும், அடி விழுந்தாதான் போர்க்களம். இல்ல நான் நபி, அல்லாஹ்வுடைய நபி, என்னையெல்லாம் ஒருத்தனும் தொட முடியாது, தொடத்தான் செய்வான். ஏன்னா நீங்க வாழ்றது சொர்க்கத்துல கிடையாது, அல்லது உங்களை அழிக்கவே மாட்டான்னு அல்லாஹ் வாக்குறுதியும் கொடுக்கல. அப்படி எங்கேயும் கொடுத்திருக்கிறானா? நபியை நீங்க போர்க்களத்துக்கு போங்க, உங்க மேல எதிரிகளுடைய ஆயுதம் படாது, நீங்க அடிச்சீங்கன்னா எதிரிகள் பறந்து போயிருவாங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தானா? பல நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, யூதர்கள் கருணையற்ற முறையில் சில நபியை கொன்றிருக்கிறார்கள் என்று பேசுகிறது. ஊரை விட்டு விரட்டி இருக்கிறார்கள். சில இறை தூதர்கள் இரத்த சாயத்தை பூசி இருக்கிறார்கள். அப்ப நபி அதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நபியை அடித்திருக்கிறார்கள், கடவாய் பற்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, தாடை கிழிக்கப்பட்டிருக்கிறது, தலைக்கவசம் தலையில் வைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான வேதனை. இந்த வேதனை தாங்காமல் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நபி அவர்கள் சொன்னார்கள், கைஃப யுஃப்லிஹுல் கௌம், இந்த கூட்டம் எப்படி வெல்லும்னு கேட்டாங்க. தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபியின் மீது இரத்த சாயத்தை பூசிய இந்த கூட்டம் எப்படி வெல்லும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி ஏறத்தாழ குர்ஆனுக்கு உட்பட்ட கேள்வி. அப்ப ஏன் அல்லாஹ் கண்டிச்சாங்க பின்னாடி சொல்லுவோம். அது என்ன குர்ஆனுக்கு உட்பட்ட கேள்வி? ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, தூதர்மார்களை நிராகரித்தவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. நிராகரிக்கிறது அடிக்கிறது. ஒருத்தர் தூதரை, நான் தூதரை ரொம்ப முஹப்பத் வைத்திருக்கிறேன், நான் நேசிக்கிறேன், ஆனால் அடிப்பேன், அப்படி எவன் செய்வான்? நபி மேல ஒருத்த கை வைக்கிறான்னாலே நபியை பிடிக்கல, நபி கோட்பாடு பிடிக்கலன்னா அதுக்கு அர்த்தம். நபியை பிடிக்கல, நபி கோட்பாடு பிடிக்கலங்கிறவன் ஜெயிக்கவா செய்வான்? உலக வரலாறுல எங்கேயாவது நடந்திருக்குதா? நூஹ் நபி அவர் பையனுக்கு பிடிக்கல, அந்த பையன் வெற்றி பெற்றாரா? இப்ராஹிம் நபி அவர் வாப்பாக்கு பிடிக்கல, அவர் வாப்பா வெற்றி பெற்றாரா? லூத் நபி அவருடைய மனைவிக்கு பிடிக்கல, அவங்க மனைவி வெற்றி பெற்றாங்களா? எந்த நபியை ஒருவர் நிராகரிக்கிறாரோ, பிடிக்கவில்லை என்று ஒதுங்கினால வெற்றி பெற மாட்டாங்க. எனக்கு இவர் வேண்டாம், இவர் கொள்கை வேண்டாம்னு ஒருத்தர் வெளியே போயிட்டாலே அவன் நரகம் தான், தோல்விதான். நபியை அடிச்சிருக்கிறவன் வெற்றி பெறுவானா? வெற்றி பெற மாட்டான். இது யதார்த்தம், குர்ஆன் அடிப்படையில் யதார்த்தம். ஆனால்
எதையுமே வகியின் அடிப்படையில் கேட்டு பதில் சொல்ல வேண்டிய தூதர், வகி வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பதில் சொல்லலாம்? அப்ப ஏதோ நீங்க தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற மாதிரி மக்கள் நினைக்க மாட்டான். இவர் கையில தான் எல்லா அதிகாரம் இருக்கு போல, இவர் சொன்னா சொர்க்கம், இவர் சொன்னா நரகம், இந்த எண்ணம் வந்துருமா இல்லையா? உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் சொல்லுகிறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் எந்த நேரத்தில் அதிகாரத்தில் போட்டி போட்டது கிடையாது. யூதர்கள் மாதிரியா அல்லாவின் கை கட்டப்பட்டதுன்னா யூதன், நான் தான் அல்லாஹ்க்கு புள்ளேன்னா எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? நபி அப்படி தன் வாழ்நாள ஒரு கட்டுகளவாத அப்படி ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபியை எதிர்த்தவன் ஜெயிக்க மாட்டான், நீ என்ன எதிர்க்கிற, நீ எப்படி ஜெயிப்ப? நபியை எதிர்க்கிறவன் ஜெயிக்க மாட்டாங்கிறது உண்மை, உங்களை எதிர்க்கிறவன் ஜெயிக்க மாட்டாங்கிறது உண்மை. நான் சொல்லாம நீங்க எப்படி சொல்லலாம்? அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இதுதான் சத்தியம் என்றால் கூட நான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை அவங்கள்ட்ட மார்க்க சட்டம் கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு சொல்றேன். நான் என்ன அடிப்படை? நாளைக்கு வகி வரும், வந்தோன்னு சொல்றேன். நாளைக்கு வகி வரல, அடுத்த நாள் வரல, 2-3 நாட்கள் தாமதப்பட்டு வகி வருது. ரசூலுல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறாங்க, நாளைக்கு சொல்றேன், வரல வகி. ஆனா நாளைக்கு சொல்றேன்னு என்ன வார்த்தை அது? இன்ஷா அல்லாஹ்னு சேர்த்து சொல்லணும்ங்கறான். அடுத்து பாடம் நடத்துறோம். இப்ப நாளைக்கு சொல்றேன் ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்லாம போயிடுச்சு, அது பிரச்சனை இல்லை. என்ன எல்லாம் நீங்க கூப்பிட்டுருக்கணும். அல்லாஹ் நாடுனா வரும்பா வகி, வந்த உடனே சொல்லிடுறேன். இப்படி வரணுமா? நாளைக்கு சொல்றேன்னா அப்ப நீங்க வகி எதுவும் தயாரிக்கிறீங்களா? நீங்களா உட்கார்ந்து கற்பனை பண்ணி ஒரு சித்தாந்தத்தை சொல்லி அப்படி மக்களை மார்க்க அடிப்படையில் வளர்க்கிறீங்களா? நான் சொல்லாம உங்களுக்கு வருமா? அப்ப என்ன அடிப்படையில் நாளைக்கு வரும் நீங்க சொல்றீங்க? நல்லா கண்டிக்கிறான். கடுகை கோடி பங்காக பங்கிட்டு அதுல ஒரு பங்கு அளவுக்கு கூட அதிகாரத்தை தன்னுடைய உலகத்திலேயே அதீத நேசத்திற்குரிய நபிக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல. இந்த நபி எப்படிப்பட்டவர்? ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் எந்த நபிக்கு பாரபட்சம் காட்ட மாட்டான். அவன் நாடியவர்களை உயர்த்துவான், நாடியவர்கள் தாழ்த்துவான். இந்த நபிக்கு கிடைச்ச மாண்பு மகத்துவம் என்றால், இந்த நபி உலகத்தில் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். இந்த நபி தான் எல்லா இறை தூதர்களை கடைசி, ஆனால் சொர்க்கத்தில் முதல்ல போகப்படுவது இந்த நபி தான். வேற எந்த இறை தூதரின் பரிந்துரை ஏற்கப்படாத மறுமை நாளில் இவர் பரிந்துரை ஏற்கப்படுது. அப்ப அல்லாஹ்க்கு எவ்வளவு நேசம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எவ்வளவு அதிகமாக பெற்றிருப்பார். இவர் அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு வகி வரும்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி நீங்க சொல்லலாம்? தர்ற இடத்துல நான் இருக்கிறேன், வாங்குற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. நான் தராம நீங்க வாங்கிட முடியுமா? அதே போன்று இவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று நீங்க எப்படி சொல்லலாம்? அதை நான்லப்பா சொல்லணும் என்று அல்லாஹ் சொல்லி அவர்கள் தண்டிக்கப்படலாம் அல்லது மன்னிக்கப்படலாம். அவர்கள் அநியாயக்காரர்கள். நீங்க என்ன சொல்லலாம்? அநியாயக்காரன் சொல்லுங்க, அவன் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அநியாயம் பண்ண அநியாயக்காரன் சொல்ல முடியாது. சரி, அநியாயம் பண்றவன் தோல்வி அடைவான், அநியாயம் பண்றவன் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு எப்படி பேசலாம்? அந்த வார்த்தை மோசமான வார்த்தை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி விஷயத்தில் கண்டிக்கிறத பார்க்க முடியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபியுடைய அந்தஸ்து நம்ம அந்தஸ்து இருக்குல்ல, நபி அந்தஸ்துல மலையை விட பெருசு, நம்ம அந்தஸ்து மண்ணை விட கீழே. அல்லாஹ் கிட்ட நமக்கு என்ன அந்தஸ்து இருக்கு? ஒரு அந்தஸ்து கிடையாது, மண்ணுக்கு கீழங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து மலையை விட பெருசு, அவ்வளவு அந்தஸ்து ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த நபியையே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான் அப்படின்னா நமக்கு என்னத்தை அல்லாஹ் தந்துட போறான்? எந்த வகையில் அதிகாரத்தில் நமக்கு பங்கீடு கிடைத்து விட போகிறது? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இங்க உட்கார்ந்து 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் படித்தவர்கள் மார்க்கு தீர்ப்பு கொடுக்கறாங்க. எல்லாத்தையும் தன்னுடைய மனம் போன போக்கில் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு எந்த விதமான இடம் அளிக்காமல் இவர்கள் கருத்துக்கும் இவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு மார்க்கம் வளைப்பதை பார்க்க முடிகிறது. மார்க்கத்தை அப்படி வளைச்சு நெளித்து மார்க்க சட்டத்தை வழங்குகிறார்கள். இவர்கள் ஒரு நாளை முடிவெடுப்பாங்க. அந்த நாள் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமான நாளா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அன்னைக்கு தான் அல்லாஹ்வுடைய அபூர்வம் இறங்குது. அன்னைக்கு துவா செஞ்சா எதுவும் நடக்கும். இன்னைக்கு லீவு நாள் இல்லையா, அப்ப லீவு நாள்ல வைப்போம், அன்னைக்கு அல்லாஹ் கொடுப்பான். இவங்க இஷ்டம் தான். யார் இஷ்டம்? அது அல்லாஹ்வுடைய இஷ்டம்லாம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க பரக்கத்து இறங்குனாங்க, அப்படித்தானே? பெருநாள் தினத்துல பள்ளியில தொழாதீங்க. பெருநாளுக்கு திடல் முசல்லா என்ற திடலுக்கு ரசூலா போறாங்க. அன்றைய நாள்ல ஒரு பரக்கத்து வருது. அந்த பரக்கத்தை யார் அடைய முடியும்? யார் அடையணும்? மாதவிலக்கு பெண்கள் கூட அடையணும். அல்லாஹ் சொன்னால் தான் பெருநாள். நாமளா முடிவு எடுக்கிற நாள் பெருநாள் கிடையாது. இன்னைக்கு ஸ்கூல் லீவு கிடையாது, நாளைக்கு வச்சுக்குவோமா, இப்படி நாம முடிவு எடுக்க முடியாது. அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்து வாசிகளை விடுதலை செய்கிறான். நாம விரும்புற நாள் அரஃபா நாள் ஆயிருமா? துல்ஹஜ் பிறை 9 தான் அரஃபா நாள்.
அந்த நாள்ல மட்டும்தான் அல்லாஹ் இந்த காரியத்தை செய்வான். நீங்கள் அன்றைக்கு அரஃபால கூடினாதான் உங்க ஹஜ் கூடும். அன்றைக்கு பாவ மன்னிப்பு தேடினா தான் நீங்க நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அன்றைக்குத்தான் இறை அருளை நீங்கள் அதிகமாக பெற முடியும். நீங்களா ஒரு நாளை முடிவெடுத்து அந்த நாளில் இறைவன் தனக்கான காரியங்களை செய்து தருவான் என்று எண்ணாதீர்கள். முந்தானத்து எது புனிதம் என்ற தலைப்பில் பேசும்போது ஒரு திருக்குரான் வசனத்தை மேற்கோள் காட்டினோம். மக்கா காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த 4 மாதம் புனித மாதம் இருக்குல்ல, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்ற 4 மாதம். இந்த 4 மாசத்துல போரிடக்கூடாது, போர் செய்வது ஹராம். இவன் என்ன செய்வான்னு கேட்டா 4 மாசத்துல போர் இட்டுருவான். 4 மாசத்துல என்ன பண்ணுவான்? சண்டை போட்டுருவான். அதே வருஷத்துல வேற 4 மாசத்துல விட்டுருவான். அது புனித மாதத்தில் பண்ணிட்டோம், அதை ஈக்குவல் பண்ணிட்டோம், கழிச்சிட்டோம். இவன் தான் முடிவெடுக்கிறது. அதிகாரம் யார் கையில இருக்குது? அதெல்லாம் அல்லாஹ் கையில கிடையாது. எல்லா அதிகாரம் எங்க கையில தான் இருக்கு. நாங்க நினைச்சா ரஜ மாசம் ஒரு வருஷம் புனித மாதம், ஒரு மாசம் புனிதமற்ற மாதம். அவன் முடிவெடுத்தனால தான் அவனை காஃபிருங்கிறான். யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் முடிவெடுத்ததனால தான் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தவறியவர்கள், வழி தவறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு மார்க்கம் படித்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய இஷ்ட போக்கில் இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை வளைத்து நெளித்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதியாக ஒரு வசனம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நபியை பற்றி சூரா ஹாக்கா 69வது அத்தியாயம் இறுதி வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வலவு தகவல அலைனா பாலல் அக்காவில். இந்த தூதர் நம்மீது சில கூற்றுகளை இட்டு கட்டி இவர் கூறினால், அல்லாஹ் சொல்லல, இவரா சொல்றாரு வைங்க, லஹத்னா மின்ஹு பில் யமீன், இவரை நாம் வலது கரத்தால் பிடிப்போம். சும்ம லக்கத்தனா மின்ஹு பில் வத்தீன், இவருடைய நாடி நரம்புகளை அறுத்து எறிந்து விடுவோம். உங்களில் யாரும் அல்லாவை தடுத்து இவரை காப்பாற்றக்கூடியவர் யாரும் கிடையாது. நீங்க நபி மேல 1000 முஹப்பத் வச்சிருக்கலாம், நபியை காப்பாற்ற அல்லாஹ் எதிர்க்க முடியுமா? உங்களால முடியாதுங்கிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லாத ஒரு வார்த்தை பேசுவாங்களா? என்னைக்காவது பேசி இருக்கிறாங்களா? பேசுறது கிடையாது. நீங்க அந்த சம்பவத்துல கூட பாருங்க, இன்ஷா அல்லாஹ்ங்கற சம்பவத்துல சும்மா வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போல, நாளைக்கு வஹி வரும்பா கொஞ்சம் பொறுத்துருங்கிறாங்க. நாளைக்கு வரல, உடனே அன்னைக்கா சொன்னாங்களா? எதையாவது ஒண்ணு சொல்லல. வஹி வர்ற வரைக்கும் ரசூலை காத்து இருக்கணும். அல்லாஹ் யாருக்காக காத்திருக்க மாட்டான், அல்லாஹ்வுக்காக உலகமே காத்து இருக்கணும். நபி காத்து இருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபி சொந்த கூற்றுகளை பேசக்கூடிய நபரா கிடையாது. ஆனா பேசினால் நாடி நரம்பு அறுப்பன என்ன அர்த்தம்? இவர் பேச மாட்டாரு, இவருக்கே நான் இந்த தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு நான் பேசினா உங்க நிலைமை என்னங்கிறது நமக்குத்தான் எச்சரிக்கை செய்யறான். இது நபிக்கு எச்சரிக்கை இல்லை, இது நமக்கான எச்சரிக்கை. நான் நபியா இருந்தாலும் இந்த காரியத்தில் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்வதன் மூலமாக நம்மை அல்லாஹ் கடுமையான வார்த்தையின் மூலமாக சாடுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கென்று உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த சில அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தில் நம்ம மனம் போன போக்கில் நம்ம கடைபிடிக்கலாம், தப்பு கிடையாது. மார்க்கத்துக்கு விரோதம் வராத வரை உங்க வீட்டுல, உங்க மனைவி பிள்ளைங்கள்ல, உங்களுடைய அலுவலகத்துல, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல, உங்களுக்குரிய இடத்துல உங்க மனம் போன போக்கில் செய்யலாம். அதுல மார்க்கத்துக்கு விரோதம் மட்டும் வரக்கூடாது, அது வரைக்கும் செய்யலாம். நீங்க அதை தாண்டி அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்குள்ள தலையிட்டீங்க அப்படின்னா மார்க்கத்துக்கு விரோதமா இல்லையான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க. என் அதிகாரத்துல தலையிட்டதே விரோதம் தான். தலையிட்டு நீ என்ன விரோதமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதுல ஹலாலா ஹராமன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பெரும் குற்றம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அத்தகைய குற்றச் செயலை எந்த ஒரு நபரும் செய்துவிட முடியாது. அதை மார்க்க அடிப்படையில், மார்க்க போர்வையிலே வாழக்கூடிய ஆலிம்கள் என்ற நபர்கள் கூட செய்துவிட முடியாது என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.